ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா எழுந்திருச்சிருக்க? அது ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேம்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. கனவா? போலீஸ் ஆபீசர் ஆகிற மாதிரி தானே? ஆமாப்பா. உன் கனவு கண்டிப்பா பலிக்கும். நம்ம மாத்து பிள்ளைங்கெல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா இவனும் உங்கள மாதிரியே போலீஸ்ல சேரணும்னு அடம்பிடிக்கிறேன். இன்னைக்குதான் நீ ஏட்டோட வைஃப், நாளைக்கு டிஐஜி தமிழரசோட அம்மா. சொல்றதுக்கு பெருமையா இருக்கு. நீ உடச்சு ஊத்துப்பா. அப்படி சொல்ற ராஜா. நீங்களும் தினமும் ஷாப்பிங் போகணும் தான் நினைக்கிறீங்க. ஆனா ஐயா கூட்டி போகணுமே. எங்க இந்த மனுஷன்? இந்த வராரு. சீக்கிரம் வர வேண்டியதானே? டைம் வேற ஆகுது. ஷாப்பிங் போகணுமா? கொஞ்சம் வாய முறையா. இந்த ஃப்ராட் பைய சீனி சாமியை பிடிச்சி லாக்கப்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் ஷாப்பிங் எப்பீங்களா? ஏய், எதுக்குடா பல காட்டுற? நீங்களும் ஒவ்வொரு தடையும் அவனை பிடிச்சி தான் போடுறீங்க. அவன் எஸ்கேப் ஆயிடுறானே. அடி அடி. யோ, பட்ட பகல்ல அதுவும் வீட்டுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது ஒண்ணுமில்லடா தமிழ், நீ ஜூஸ் குடிப்பீல, அது மாதிரி இது ஒரு ஜூஸ்ரா. பேசாதயா, உன்னாலதான் எங்க அப்பா கெட்டு போறாரு. டேய் தமிழ், வார்த்தை அடக்கி பேசு. உங்க அப்பனாலதான்டா என் குடும்பம் கெட்டு போச்சு. உங்க அப்பனுக்கு தண்ணி அடிக்க காசாத நேரத்துல எல்லாம் என் பொண்டாட்டியை வித்து, என் பொண்டாட்டி தாலியை வித்து அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? அதனால கோச்சுக்கிட்டா அப்பா வீட்டுக்கு போயிட்டா. நீங்க எப்படியே கெட்டுப்பாங்க, இனிமே எங்க வீட்டு பக்கம் வராதீங்க. நில்றாங்க. என்னடா வாம்பாட்டில பேச வர? உங்க அப்பா ஏன் குடிக்கிறாரு தெரியுமாடா உனக்கு? உங்க அக்காவை சொல்லாம கொல்லாம இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணான அந்த தாடிக்கார இன்ஸ்பெக்டர் அன்னில தானே இவர் குடிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லடா, அவன் இன்ஸ்பெக்டர் இவர் ஏட்டுங்கிறனால கண்ட இடத்தெல்லாம் கூப்பிட்டு சல்யூட் பண்ண வைக்கிறான்டா. இதெல்லாம் உனக்கு தெரியல. நான் குடிக்க வச்சு உங்க அப்பனை கெடுக்கிறேனா? ஒரு நாளைக்கு ஒரு ஆப் தான் 30 நாளைக்கு 30 ஆப் மிச்சம்டா. உன் படிவாசம் மிதிக்கலடா. ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு மட்டும் இது மாதிரி வீணா போன ஒரு அக்கா புடிச்சு இருந்தா லத்திய உள்ள விட்டு வெளியே எடுத்துருப்பேன்டா. சார், யார் வாயில யார் லத்தி விடுறது? உங்க வாயில தான் சார். கரீமியா, ஏயா இதுக்கு தான் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு லத்தி கொடுத்துறானா? நோ சார். குடிச்சிருக்கியா? தேவரே, ஒரு வெறி பிடிச்ச சொரி டாக் அடிக்கடி எங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னீங்கல்ல? நான் சொல்ல. இனிமே அந்த டாக் ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா கைய கால பேத்துருவேன்னு சொல்லுவீங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருந்தாலும் வாய் ரொம்ப தான் நெழுது உனக்கு. மாமாங்கிற மரியாதை வேண்டாமா? மாப்ளே, உள்ள வாங்க. சரோஜா, உள்ள வாமா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வந்துட்டா என்ன 10 பவுன்ல செயினா போட போறீங்க? சபாஸ், சரியான பொண்டாட்டி. வரதாசினியா ஒரு சின்ன குண்டா கூட கொடுக்கல. அப்புறம் உள்ள வாங்க வெளியே போங்கன்ட்டு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா, நீ எப்படி பேசலாமா? விடுமா, இந்த பொண்ணுங்கெல்லாம் என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பா அம்மா முன்னாடி புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு பெரிய 420 இருந்தாலும் அப்படித்தான். சரி விடு, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம். நான் ஒன்னும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. ஒரு ஃப்ராடு பையன் உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து உழைச்சிருக்கான். அவனை கேட்ச் பண்ண வந்திருக்கேன். அந்த ஃப்ராடுக்கு இவன் ஃப்ரெண்டு, இவன் போலீஸ் ஆவானாயா? நீங்க தான் புருஷன் முன்னாடி என் பையன் போலீஸ் ஆவான் ஊருக்குள்ள புலம்பிட்டு இருக்கீங்களே தவிர போலீஸ்னா விளையாட்டா? அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு, ஒரு பாடி பெட்டிங் இருக்கு. நாய் உள்ளதா இருக்கு மாப்ள. யோ, நான் நாய்க்கு பயந்தேன்னு உங்களுக்கு சொன்னேன். நீ எப்படி இங்க வந்த? திருடனா வருவான், போவான், ஓடுவான், ஒளிவான். இதெல்லாம் சகஜமப்பா. உன்னை தேடித்தான் மாப்ள போலீஸ் வந்திருக்கு. வா வெளியே. போலீஸ் யாரும் மாமன் தானே? அந்த ஆளுக்கு பயந்தாலும் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன். இங்க இருந்து வரணியா நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? டேய், இந்த பாரு, நீ நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே ஃபேமிலி. கண்டுக்காம அந்த கூட எடுத்து மூஞ்சி முடிட்டு கிளம்புடா. ஓட்டனா நீ திருடன் ஃபேமிலி, நான் போலீஸ் ஃபேமிலி. ரெண்டு பேரும் ஒண்ணாகும். என்ன பஞ்சு பேசுற நீ? களவாணி பையனா உங்களுக்கு அவ்வளவு காலமா? ராத்திரி போல் பார்க்காம நாயா உழைக்கிறோம்டா. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு சீரழியறனாலதான் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களாம் வேலை கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குலசாமியை நாங்க தான். நன்றி கெட்டதனமா பேசாத. நாக்க புண்ணு வந்துருச்சாக்க. செய்யறது திருட்டு தானே, இதுல பேச்சு. என்னடா லாஜிக் சொன்னா லத்தி இருக்கிற? இந்த மாதிரி நீ ஒரு வருஷம் போலீஸ் ட்ரைனிங் போறது ஒண்ணு, எங்களை மாதிரி கல்யாணி போயிட்டு 1 மணி நேரம் பேசுறது ஒண்ணு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பல விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். கேட்டாட்டி போய்க்க. மரியாதையா வெளியே வா, இல்ல கம்ப வாயில விட்டு கடைஞ்சிருவேன். ஓகே. இனிமே எந்த களவாணி பயிலாத என் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணானா தூக்கி போட்டு தொப்பையில மிதிப்பேன்னு சொல்லுங்க. அவன் என்ன பத்தி தான் சொல்றான்? இதுக்கெல்லாம் நான் வைக்கப்பட மாட்டேன். அப்ப நீங்களே என்ன மாதிரி மானகட்டவர். ஏன் சார், நான் இங்க இருப்பேன் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? கரெக்டா வந்து பிடிக்கிறீங்க. பெரிய பெண்ல இடம் உன ஆப்கானிஸ்தான்ல போய் தேட மாட்டேன். அயோக்கிய போய் உனக்கு இருக்கிறது 2 இடம் தான். ஒண்ணு நான் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு எங்க மாமனார் வீடு.
ஒரு இடத்துக்கு ரெகுலரா வந்து போறது பெரிய தப்பு சார். சீக்கிரம் புதுசா ஒரு இடத்த மாத்தணும். மாத்தினாலும் முடியும்டா. ஏத்துறா வண்டியில. வண்டியில ஏத்தியா? நிப்பாட்டிங்க. கிடைச்சவன ஏத்துவீங்களா? என்னமோ பந்து மாதிரி போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. போங்க போய் வண்டியில ஏறுங்க. உங்களை எல்லாம் ஐஜிக்கிட்டு சொல்லி வேலையை நீ விடுங்க. ஜீப்ல ஏறுமா. ஹலோ, என்னடா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்த எங்க அக்காவை நீங்க இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப அவளை சந்தோஷமா வச்சிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை நான் மதிக்கிறேன். அதுக்காக எங்க அப்பாவை பார்க்குற இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்துனீங்க, வகுந்துருவேன். ஏய் பையா. ஹலோ, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ளவர். ஜூலி 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 பங்காளி அங்க பாருங்க, போன் வால் வால் கத்திட்டு இருக்கு. அந்த ஆளு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த போன் அவங்களுக்கு வந்ததுடா. ஏன் கஸ்டமர்? உங்க கஸ்டமரா? ஆமா. நீங்க என்னமோ ஜவுளி கடை ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க போன் வருது? அடே, உலகம் பூரா இந்த நம்பர் தாண்டா கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, வருஷம் 364 300 நாள் இவங்க கூட குப்பை கொட்டேன். 65 நாள் தானே வெளியே இருக்கேன். ஓஹோ, சரி. உங்களுக்கு வந்த போன இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க? டேய், இங்க இருக்கிறத எடுத்து அங்க இருக்கிறத அங்க போய் எடுக்கலாம். பாருப்ப சொப்பனே ஈஸ்வரா, எல்லாம் உன் செயல். வழியா இல்லை. என்னண்ணே எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க, நீங்க கம்பியை கலட்டுறீங்க? டேய், இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கழட்டி கழட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன் அண்ணன். அண்ணே, நீங்க பெரிய தீர்க்க தரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5 தடவை கழட்டி கழட்டி மாட்டி கத்துக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? இரு வாரேன். சார் சார். ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது. இன்ஸ்பெக்டரா? அப்படியே வச்சுக்க. சார், ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாய்ங்க கிட்ட இருந்து. யோ, திருடன் மட்டும் சொல்லியா? நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லைங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்ல சொல்லி விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. சரி, உங்க வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான் இருக்கு? வீடு பூரா நகை, பணம், டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்க விஐபி ஃபேமிலி. விஐபி வீடா? சரி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லுங்க. எழுதிக்கிங்க. ஐயோ, கொஞ்சம் இருங்க. 12B. 12B அது 10 நம்பர்ல இல்லைங்க, பிளாட் நம்பருங்க. சரி, 12B பார்வதி அபார்ட்மெண்ட். பார்வதி அபார்ட்மெண்ட் 6வது ஃப்ளோர். 6வது புலவர். அட, புலவர் இல்லைங்க, ஃப்ளோர் ஃப்ளோர். சரி, புலோரு, காந்தி நகர், அடையாறு. சரி 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 சார், அட்ரஸ் மறந்துடாதீங்க. ஏன் சார், எவ்வளவு நாளா தொழில் பண்றோம், மறப்பமா நாங்க? நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். ஆமா, எப்ப புறப்படுறீங்க? அதையும் கேக்குறீங்க? என்னங்க, நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கிளம்புனா தானே நாங்க வர முடியும். அதுக்காகத்தான் கேக்குறீங்களா? இந்த இப்பயே கிளம்பிடுறோம். அப்ப நானும் புறப்பட்டேன். தைரியமா போங்க, என்ன பண்றேன் பாருங்க. ஏன் சார், நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? தேங்க்யூ சார். டேய், பங்காளி எந்திரிச்சவன நான் எங்கன்னு கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கலெக்டர் விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி காட்டி குத்துறாதன்னா. வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தடவை போய் வந்துக்கடா. கம்பி பத்திரம் ஹாஸ்பிடல் வேண்டாமா? மேடம், 12B பிளாட் எங்க இருக்கு மேடம்? 6th floor. தேங்க்யூ மேடம். லிஃப்ட் இருக்குங்களா? இருக்கு. ஓகே மேடம், கரண்ட் எல்லாம் இருக்குமா? ஓகே. 12B
12B. ஓ பூட்டி இருக்கான்ல, நம்ம கிட்ட டூப்ளிகேட் இல்லையே. இது கோழி இறங்கல, இதை வச்சு என்ன பண்றது? அது சரி, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம்தான். காதை குடையிற மாதிரி குடைஞ்சிட வேண்டிதான். என்ன என்ன ஐட்டங்களும் 12B பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 லா. அப்பாடா. ஒரு வீட்ல இவ்வளவு வச்சிருக்காங்களே, அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் இந்த பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி. சார் சார் இன்ஸ்பெக்டர் சார். சூரிய பகவானே, என்ன நல்லா நோட் பண்ணிக்க. சார் இன்ஸ்பெக்டர் பரமேஸ்வரன் சார். இந்த பிளாட்ல என்ன மட்டும் நல்லா காப்பாத்துப்பா. இவனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. சார் இன்ஸ்பெக்டர் சார். ஏயா கத்துற? சார் பாம்பு வச்சிருக்காங்க சார். என்னது? ஆமா சார், பாம்பு வச்சிருக்காங்க. சீக்கிரமா ஓடி வாங்க, வேகமா வாங்க, பாம்பு வச்சிருக்காங்க. பாபா அடியே சரோஜா, நம்ம அபார்ட்மெண்ட்ல பாபா ஓடி வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? புது சாமான ஆசாசியா பார்த்து வாங்கி வச்சேனே. ஐயோ, வெடிச்சா எல்லாம் போடுவே. நான் எதை எடுக்கிறது எதை விடுறது? பெத்த புள்ள இப்படி படுத்துட்டு இருக்கா, மிக்ஸி தூக்கி வச்சிருக்க நீ. ஏங்க அவட தூக்குறதுக்குள்ள பாம்பு அடிச்சிருங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்கா, விட்டு போக முடியும். என்ன ஒரே அலறல் சத்தமா கேக்குது? எதுவும் போலீஸ் நம்மள ரவுண்ட் பண்ணிருச்சா? நம்ம வெகுளி தளத்தால பிளான் லீக் ஆயிருக்குமோ? ஏன் அப்படி அடக்க பறக்க ஓடுறீங்க? பிளாட்ல பாம்பு வச்சிருக்காங்களா சார்? மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஒண்ணு இல்லம்மா, பாம்பு வச்சிருக்காங்களாம்ல. என்ன தாரிக்காரன் சேர்ந்து விடியாரா? ஆஹா, இங்கிட்டு போனா மாட்டிக்கிறோமே. ஐயடி சொக்கி, இதுல இருந்து குச்சம்னா எலும்பு கூட மிஞ்சாத. படிக்கட்டுல இறங்கி போலாம், பாதியில பாம்பு வெடிச்சிருச்சுனா இறங்கி ஆட்டி கூப்பிடுறாங்க. கொஞ்சம் தூக்குங்க சார். ஏங்க என்ன இல்லையா எங்க அப்பாவே இவனையா? இந்த லெட்டர் உங்க புத்தி போலியே. வாங்க. பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் பெட்ட கட்டியாச்சு. கொடைய பாராசூட்டாக்கி இப்படியே குதிச்சிட வேண்டியதா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் சார் எல்லாரும் ஓடி வராங்க? யோ, பிளாட்ல பாம்பு இருக்கு, நீதான் சொன்ன. சார் பாம்பு இங்க இல்ல சார், இந்தியன் ஹாஸ்பிட்டல்ல சார். டேய் தமிழ், நீ இந்த பக்கமா போ, நான் அந்த பக்கமா தவந்து போறேன். எதுக்கு தவந்து போகணும்? முப்பை முட்டி நீ பார்த்ததே இல்லையா? நாம கண்டுபிடிக்கிற முன்னாடி பாம்பு வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்மளை காப்பாத்திக்கிறோம்டா. போ போ. ஓகே, வாடா ஜானி. இந்த ரூம்ல என்ன சத்தம் வருது? பாம்பு இங்கதான் இருக்கு. தமிழ், சத்தம் பெருசா இருக்கு. யாரா? Hey, what a surprise! நானு இங்க ஒரு முக்கியமான வேலைக்காக பாம்பு ஸ்குவாடா வந்திருக்கேன். அப்புறம் நீ ஏன் ஆளுங்கிறதுனால உனக்கு மட்டும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. நீ மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிரு. நமக்கு முன்னாடி ஒருத்தன் தவந்து வர, ஒருவேளை பாம்பு வச்சவனா இருப்பானோ? டாய், யாரா நீ? டாக்டர். டாக்டர்னா ஏன்டா தரையில தவந்து வந்த? பிரசவம் பார்க்க போறேன். நீ பிரசவம் பார்க்க போறியா? நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அப்ப திரும்பி நில்லு. திரும்பி நில்லு, ப்ரூவ் பண்றேன். திரும்பி நின்னா ப்ரூவ் பண்ணுவியா? சரி பண்ணு. ஏய் சீக்கிரமா ப்ரூவ் பண்ணு மேன். டாக்டர்னு சொன்ன நம்பினியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். துப்பாக்கியால சுட போறேன். ஆவிங்க சார், ஆவிங்க சார். என்னையா
நீ டாக்டர் தானே? யோ ட்ரெஸ் பார்த்தா தெரியல நர்ஸ் தானே நான் சும்மா ஒரு விளையாட்டு காட்டா. ஐயோ டேய் என் ட்ரெஸ் கொடுத்துட்டு போடா. ஐயோ அடச்சி படு. இங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்கு? என்னங்க நொன்னங்க என்ன சங்கோதரன் நிறுத்தவே இல்லையா? யாரு இங்க வந்து தொலாடிக்கிட்டு இருக்காரு? கடிகாரமா? ஏன் சார் என்ன தேடுறீங்க? சீனிச்சாமி இங்க என்னடா பண்ற? சீனிச்சாமியா? ஆமா நீ யாரு? நான் தான் தமிழரசு. தமிழரசா? என்னடா ஒரு டைப் பாத்துறீங்க? நீ கூட தான் ஒரு டைப்பா இருக்க, என்னாச்சு? ஐயோ அது ஒரு பெரிய கதை. பெரிய கதை அப்புறம் கேட்டுக்கிறேன். நீ வா. இந்த ஆஸ்பத்திரியில பாம்பு வச்சிருக்காங்கடா. இங்கேயும் அடே தமிழரசா என்னை காப்பாத்துறா. எலும்புகளா நான் காப்பாத்த வேண்டிய நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆஸ்பத்திரியில. நீ திருட்டு போதனடா எப்படியோ போ. ஐயோ ஐயோ அத்து விட்டு போறாரு. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் பாம்பு வைக்கிறாங்களே. இந்த உடம்போட நான் எப்படி தப்பிக்க போறேன் தெரியல சாமி. வா. யோ உனக்கு எதுக்கே கருப்பு நாடி? எனக்கு மெட்ராஸ் ஐங்க. மெட்ராஸ் ஐயா மதுரை கூட நீ தச்சது மாதிரி தான். அன்னைக்கு பார்த்தா அதே பொண்ணு யாரா இருந்தாலும் நமக்கு என்ன, நமக்கு தேவை பேக்கு. ஆஹா நம்ம சீனு. நம்ம ஹீரோயிசத்தை காட்டுறதுக்கு நல்ல சான்ஸ். ஹலோ மேடம், டோன்ட் வரி. இன்ஸ்பெக்டர் தமிழரசு இருக்கிறது நீங்க எதுக்கு கவலைப்பட வேணாம். 1 2 3 சொல்லுங்க, அவனை பிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்துறேன். கமான் கவுண்ட் ஐ சே. 1 2 3. இப்படி போயிடுச்சா? நான் அப்படி வரேன். தமிழரசு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா நீ? சொல்லவே இல்ல. டேய் நீ இந்த காக்கி ட்ரெஸ்ல அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்கடா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், பேக் கொடு. என்னடா பேசிக்கிட்டே பேக்க கேக்குற? இந்த பார் என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். என்னடா ஃப்ரெண்டுக்குள்ள இப்படி பண்ற? ஃப்ரெண்டு களவாணி பேல போடா. டேய் 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 இங்க பாரு, நீ சரி நல்லா இன்ஸ்பெக்டர் மரியாதை இல்லாம பேசுற. என்னடா அடிக்கிற? நடறாங்கற. எல்லா இடத்துலயும் நானே வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தாங்க பேக். வாங்கி தர்றமா, அதுக்குள்ள ஏன் கத்துற? மகாஜனங்களே, என்கவுண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யாராவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. பட்ட பகல்ல எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கா இந்த பொண்ணோட பேக் தட்டிட்டு போன இவனை பப்ளிக் முன்னால ஓட விட்டு சுட போறியா? இந்த கேஸ்ல சுடக்கூடாதுப்பா. சட்டம் தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிறப்பா. யாருக்கு சட்டம் தெரியாது? தல்ல தல்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. தாடி இவன் எங்கிட்டு? வாங்க வா. இந்த பொண்ணு பேக் இவன் திருடிட்டான் சார். அவன் திருட்டு பயிலங்கிறது எங்களுக்கு தெரியுமே. அவன் தான் லிஸ்ட்ல இருக்கான்ல. நீ யார் புது திருட? எந்த ஒரு இன்ஸ்பெக்டர்? சிலுக்குமார் பட்டியா? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எந்த கடையில வாடகை எடுத்த? போலீஸ் ட்ரெஸ் வாங்கி போட்டு பொம்பளை பிள்ளை ஏமாத்துறியா? ஐயோ பிகரை கரெக்ட் பண்றதுக்கு தான் வேஷம் போட்டிருக்கானா? மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்ட. உன்னை எப்படி கோர்த்து விடுறேன்னு பாடுறா. சார் நான் உண்மையை சொல்றேன் சார், நாங்க 2 பேர் தான் சார் கூட்டணி. சொல்லியே முடியல, அதுக்குள்ள பதற. சார் நான் திருடுற மாதிரி திருடுவேன் சார். இவன் போலீஸ் வேஷம் போட்டு என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சு பணம் சம்பாதிப்பேன் சார். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு யூனிஃபார்ம் போட்டு நாங்களே இழுச்சுவேன். என்ன நீங்களும் ஒரு பங்கை வாங்கிக்கங்க. ஆமா இன்டர்வியூ டைம் ஆச்சு மாமா. நான் ஸ்டேஷனுக்கு என்ன சார் பிடிச்சிருக்கீங்க? கூப்பிட்டா வர மாட்டேன் சொல்ல போறேன். பேசிட்டு போவேன் சார். வா போலாம். ஜீப் கொண்டா. போலீஸ் வேலைக்கே சேராம எதுக்கு என்ன பிடிக்க வந்த நீ? பொட்ட பிள்ளைய பார்த்தோன்னு பொங்குதா உனக்கு? இப்ப 2 பேரும் தூக்கி உள்ள போட்டானே, என்ன பண்ண போற? இந்த பாரு சின்ன பிள்ளைல நீங்க நானும் திருடன் போலீஸா விளாண்டாம். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ரூட்ல முன்னேறி பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால போலீஸ் ஆக முடியல. ஏன்? தொழில இன்வால்வ்மெண்ட் கிடையாது. இப்படியே டம்மி போலீஸாவே தெரிய வேண்டியதான். ஏய் ஓவரா பேசாதடா. நான் பெரிய போலீஸ் ஆகி காட்டுறேன்னா இல்லையா பாரு. அதெல்லாம் உன்னால முடியாதுயா. போயா வேலையை பார்த்துட்டு. ஏய் தலை வலிக்குதுடா, சும்மாறா.
தலை வலிச்சா டீ சாப்பிடு. டீயா? லாக்கப்புக்குள்ள எப்படி டீ வரும்? வேணும்னா எங்கிட்ட கேள்வி வாங்கி தர்றோம். சாராயமே கிடைக்கும். இப்படிதான் டீ குடிக்கிறியா நீ? பெருச்சாலி பெருச்சாலி வந்துருக்கீங்களாண்ணே? வந்தாச்சு. என்ன வேணும்? ஒரு 2 டீயை போட்டு விடு. 2 போதுமாண்ணே? 2 பேர் தானே இருக்கான். 70 டீயா கப்பாங்க. குடு. இந்த தர்றேன். இந்தப்பா. ஐயே எனக்கு திட்டிட்டு ஒண்ணு போதும். முறுக்கு இருக்கிறதா சாப்பிடுறியா? ஒன்னே போடு. சரி வடை எப்படா? சரி ரைட்டு. நெச போலீஸ் இந்த பழைய பாக்கிய செட்டில் பண்ணுங்கண்ணே. அடிச்சு மோசம் பிடிக்கிற முன்னப்பட ஒவ்வொரு தடவையும் டீ குடிச்சா டேஸ்ட் எனக்கு தான் எழுதுவேன். ஏன்டா கேட்கிறேன்? அடிச்சு கடையில் இருக்கு ராஸ்கல். பாக்கி வேணும். டேய் டீல சக்கரை போட்டு உப்பா போட்டுங்க. நானப்படா இரு ஒண்ணே. சரி இன்னொரு 4 செங்கல உருவுறேன். இப்படி இன்டர்வியூ வேறியா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வருங்கால ஏசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மறந்துடாத. ஐயோ அங்க போறா. ஹலோ என்ன வெளியே விடுங்க. நான் டெஸ்ட்டுக்கு போகணும். ஆமா இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர். இவர் டெஸ்ட்டுக்கு போறாரு. போடா போய் ஓரமா போடா. நான் சொல்றது பிசிக்கல் டெஸ்டியா? மச்சான் எனக்கு இன்னைக்கு அங்கதான் டியூட்டி போட்டுருக்காங்க. உன் மேல இருக்கிற கேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அங்க எடுப்பாங்க உனக்கு மோஷன் டெஸ்ட். சார் போறது 2 பேரும் ஒன்னா போடுங்க சார். பிரின்சிபல் பிரிச்சு விட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. போறடா 2 பேருக்கு மேலே போடுறேன். 420 கேஸ். 420 வேணாம். கொலை கேஸுக்கு என்ன செக்ஷனோ அதுல போடுங்க. மாப்பிள அது கொலை பண்ணும்ல. பண்ணுவோம்ல. யார? ஒன்னதான். எங்க அக்கா விட வேணாலும் பரவாயில்ல. உன் தலையை வெட்டி இந்த டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. எதுக்குங்கற? என்ன சார் போட்டு தள்ளிடுவான்னு பயந்துட்டீங்களா? டேய் இன்டர்வியூக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இவன் ஸ்டேஷன் விட்டு போறதுக்கே இன்னும் 5 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷத்துல போய் சேர முடியுமா? சமாளிக்கிறீங்கப்பா. ஏசியானு டிசியானுன்ட்டு கடைசியில கொலகாரனா இருக்க முடியும் பண்ணியே. ஏன் இந்த விபரீத முடிவு? அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. சரி வா சீக்கிரம் போயிடுவோம். ஏடா என்ன சினிமா கூடயா படம் விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சார். உனக்கு இங்க பெரிய டெஸ்ட் இருக்கு ராஜா. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலே போடுறா. கற்பழிப்பு கேஸ் நான் டிவில பூரா தெரிய போறேன். இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்கு. ஒரு பாட்டு கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. எஸ்டிடி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. கூத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். சார் ஒரே ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க சார். தேங்க்ஸ் சார். கடையை பார்த்துங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வந்தா போயிட்டாங்க. தாராளமா போயிட்டு வாங்க. வருது. ஹலோ யாருங்க? ஹலோ ஏதோ ஆம்பளையில பேசுறேன். எது எஸ்எம்ஸா மாட்டிக்கிட்டா சிக்கலாயிரும். வேணாம் கட் பண்ணிடுவோம். கண்ணை மூடிக்கிட்டு அடிப்போம். ஹலோ குரலே குதூகலமா இருக்கு. இது ஒன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கு. ஹலோ மேடம் நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. கை காலெல்லாம் உதறுது சார். ஐயோ பேசிட்டு இருக்கோம் உதற கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க அப்பதான் பேச முடியும். சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க் யூ மா. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க மாமனார் மாமியார்லாம்? ஐயோ கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நல்ல மனசுமா. அப்படித்தான் இருக்கணும். சரி பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? சார் இது புதுசா டெவலப் ஆகுற ஏரியா. 100 அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. 100 அடிக்கு ஒரு வீடா? அடடடடா அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. சரிம்மா அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா? எதுக்கு? அதுமா ஐயோ நாங்க கேக்குற கேள்விக்கு யாராரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தங்க காசு கொடுக்கறது வழக்கம். தங்க காசு கொடுக்க போறீங்களா? எப்ப கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுப்போம். அப்படியா? அப்ப அட்ரஸ் எழுதிக்கோங்க. சும்மா சொல்லுங்க நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மனப்பாடமா? இல்ல எழுதிக்கிறேங்க. நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு கேகே நகர். 10 பிள்ளையார் கோயில் தெரு கேகே நகர். ஓகேமா. இப்போ உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடுங்க. அப்படி போடுங்கங்கிற பாட்டா யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி என் தங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடலை போடுறேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொடச்சு வைங்க மேடம். ஓகே மேடம். யாரு? எப்ப மேட்ரா வந்திருக்கம்மா? எஸ் கம் இன். மாமனார் மாமியால விரட்டி விட்டு ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு மேல எப்பம் ரேடியோல வந்து பேசணும்ல. அது நான் தான்.
என்ன இப்பதான் ரேடியோல பேசுனீங்க, அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டீங்க? ஆமா, இப்ப எல்லாம் நாங்க நேர்ல வந்துறது மேடம். ஐயோ கத்தி, எதுக்கு இதெல்லாம்? களவாணி பண்ண கத்தி இல்லாம வருவேன். என்னது களவாணி பண்ணா? ஆமா, நீ என்ன பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னீங்க? அப்படி போடு போடு. சரி, நான் அப்படியே போடுறேன். நீங்க அந்த செயினை பூரா அப்படியே கழட்டி இதுக்குள்ள போட்டு ஓகே. போட்டாச்சு. ஐயோ, நீ களவாணி பண்ணா? இப்படியே தெரிஞ்சா அட்ரஸ் சொல்லிருக்க மாட்டேனே. ஐயோ, என் புருஷன் கஷ்டப்பட்டு அது தாலியா? அந்த டெக் எடுத்துட்டு வா, ஓடு. ஐயோ, தினசா திருடுறாங்களே, நமக்குன்னு உட்காந்து யோசிப்பாங்களோ. அந்த வெள்ளித்தட்டை உள்ள ஓடு. அலுமினிய தட்டு உனக்கு எதுக்குயா? டிவி எடுத்துட்டு வா. ஐயோ, என் புருஷன் விட எனக்கு அதுதான் முக்கியம், அதை மட்டும் கேட்காதயா? சரி பரவாயில்ல, கை ரெண்டே மேல தூக்கு. அப்படி இல்ல, வாயத்தற வாங்க. அசையப்படாது. மாமியா மாமனார் உனக்கு சனியனா? சத்தம் வந்துச்சு, ஆப்பிள் வழியா குத்தி குடல் எடுத்துட்டு பாத்துக்க. அப்படியே கையை தூக்கிட்டு ஆடு. ஆடிக்கிட்டே இருக்கலாம். அடாடாடாடாடாடா, என்ன வடையா? மசால் வடை தாயா. அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஏங்க, என்னைய கலாவணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை பாக்குறீங்க? என்ன கல்யாணி பேங்குறியா? கேட்காம இருந்தா கலாவணி தானே. ஏய், வடை வேண்டாம் எடுத்த. வடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடைய வேண்ட கேட்கணும். பெரிய உடையவன். இந்த அக்யூஸ்ட வடை திங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ உன்னை ஆட்டைய போட்டுக்கடா. ஏய், உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனாலதான் தின்னுகிட்டு இருக்கேன். நல்ல மனுஷன் அந்த கவர்னர். அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் எப்படி காப்பாத்துறது நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப போய் விளையாடிட்டு இருக்கேன். டேய், இதெல்லாம் நீ போலீஸா இருந்தா தாண்டா கவலைப்படணும். இப்ப நீ என்ன மாதிரி ஒரு பப்ளிக்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். லூசு மாதிரி பேசாதடா. அந்த ஏசி கௌரி சங்கர் தான் கவர்னர் கொல்வேன் சவால் விட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸாரக்கே வக்கம் காணா, இல்ல சிஐடி மாதிரி. ஏய், என் பையன் ஏழுமலை கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏப்பா தமிழ், நீ சிஐடி நோட தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் பூரா கிரிக்கெட் தானே. அடிச்சனா தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். சொல்லுங்க. அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கான். எங்களுக்கு நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனை போய் பார்த்தோம் வச்சுக்கேன், நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்புறம் என்னப்பா? அப்புறம் என்ன? ஏன்பா, நம்மளே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சா என்ன? கவர்னரை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல. நான் உயிரா மதிக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய அயோக்கியனுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். ஐ ஆம் ஆந்தை கண்ணன். மிஸ்டர் தண்டபாணி உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் சொன்னாரு. நான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வித்துட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆயிலான் இருந்தேன். கரெக்டான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. அது என்ன ஓட்ட? என்னங்க சேர் திடீர்னு கிறுகிறு சுத்துது? என்னாச்சு? இதுக்கு கிறுகிறு பிடிச்சு போச்சா? ஏன் மேன், அந்த பொத்தலுக்குள்ள விரல விட்டியா? பொத்தலுக்குள்ள? ஆமா. அப்படிலாம் விடக்கூடாது மேன். அதுக்குள்ள ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். விஷயமா? மறுபடியும் தொடாதடா. கைய கால வச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இந்த நேரத்துல மந்திரிச்சு விட்டாங்களே. டேய், என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா? பா, சொன்னேன் இவனெல்லாம் கூட்டு வராதுன்னு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்ப்பா. டேய், திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும். அவசரப்பட்டா முடியாது. டிடெக்டிவ் ஏஜென்சினா கள்ள காதலை கண்டுபிடிக்கிறது, மாப்பிளைக்கு பொண்ணை பாக்குறது, பொண்ணுக்கு மாப்பிளையை பாக்குறதுங்கிற புரோக்கர் வேலை கிடையாது சார். நாட்டுல தெரியுற குற்றவாளிகளை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, நாமளும் கண்டுபிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலாம். அதுக்கான தகுதி, உரிமை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது போதும் சார் எங்களுக்கு. என் பையன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், போலீஸ்ட்டு ஒப்படைக்கணும், அவனுக்கு பேரும் புகழும் வரணும். அதுதான் சார் எனக்கு வேணும். சார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வீட்டை அடமானம் வச்சாவது உங்கள்ட்ட பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன் சார். இந்த நிறுவனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை. தொன்று தொட்டு விளங்கணும். எங்கிட்டு விளங்குறது? என்னடா அவசரமா? என்னங்க ஆரம்பமே ஆந்த கண்ணு ஒரு ஆபீஸ் வாங்கிருக்கீங்க, அது எப்படி விளங்க? அவனுக்கு விளங்காம தானே நம்ம தள்ளி விட்டு போயிட்டான். சரி, அதை விடுங்க. வேற ஏதாவது நல்ல பேரை யோசிப்போம். நல்ல பேரா மட்டும் இல்ல, ஸ்வீட்டா தெய்வீகமான பேரா இருக்கணும். சுவீட்டா தெய்வீகமா? இந்த சான்ஸ் விட்டா வேற வழியே கிடையாது.
ஏப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் மூளையை கசக்கி ஒரு நல்ல பேர யோசனை பண்ணிருக்கேன். சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. சொல்றேன். சீனிச்சாமி டிடெக்டிவ் ஏஜென்சி. உன் பேரை வைக்கிறதுக்காக வீட்டு அடமான வச்சு இவ்வளவு பெரிய கட்டடத்தை வாங்கியிருக்கேன். என்ன பேசுறான்? விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருதா வச்சுடா செய்யறது. அப்படின்னா அப்படி தாண்டா. கொஞ்சம் இருக்க. உங்க சன் என்ன சொன்னா? சுவிட்டா தெய்வீகமா பேர் கேட்டான். சீனிங்கிறது சுவிட்டு, தெய்வீகங்கிறது சாமி. அதனாலதான் சீனி சாமி டிடெக்டிவ் ஏஜென்சின்னு சொன்னாங்க. பாருங்க, வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. இல்லைன்னா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. அதை சொல்லிட்டு போடா புத்திக்கிட்டு. நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. சரி, அப்பனும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆமா, உங்க சொந்த ஊர் பேர் என்ன? சிலுக்குவார்பட்டி. உங்க மகன் பேர் என்ன? நானே சொல்றேன். தமிழரசன் தானாவை எடுத்துக்கங்க, சிலுக்குவார்பட்டிக்கு சீனாவை எடுத்துக்கங்க. தானா சீனா அப்படின்னா தாசி. போனா ஓசிக்கு பிறந்தவனே. இன்னும் கம்பெனி ஆரம்பிக்கிற அதுக்குள்ள ஏன்டா எல்லாரும் தாசி வீட்டுக்கு கூட்டி போற? நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. சிலுக்குவார்பட்டி சீனாவை முன்னால வச்சுக்கங்க, தமிழரசன் தானாவை பின்னால வச்சுக்கங்க. ரெண்டையும் சேர்த்தா சீனா தானா டிடெக்டிவ் ஏஜென்சி. எப்படி இருக்கு? சீனா தானா, சிஐடி சீனா தானா நாட் 1. சூப்பர். டேய் சீனு, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு. நாங்களும் யோசிப்போம்ல. எங்க தள்ளிட்டு போற? டேய், உன் பேரை வைக்கலங்கிற கோபம் கூட இல்லாம அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா? மனசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. இப்போ என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி? சீனி சீனா, தமிழரசன் தானா, சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர். தெரியுதா? கம்பெனிக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது. நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது சாதனை பண்ணா தானே சுட சுட செய்தியை பேப்பர்ல போட முடியும். கரெக்டா? நல்லா சொல்றேன். என்னப்பா என்னைய பாக்குற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே? ஆமா. பல கேஸ்ல போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்குல்ல? அதுக்கு என்னப்பா? கிடைச்சிருச்சு. அம்பி ஓமப்படி அண்ணன் சொல்றது எழுதிக்க. சொல்லுங்க. பல நாட்களாக போலீசில் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த பலே திருடன் சீனிச்சாமியை சிஐடி சீனாத்தானா அவர்கள் தனது புஜபல பராக்கிரமத்தாலே கப் என்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். அப்படி நான் சொல்றது எழுதிக்க. கையும் களவுமாக பிடித்த சீனாத்தானாவை சீனிச்சாமி அதே இடத்தில் குத்தி கொலை செய்து குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். நிஜமாவே கம்பி நீட்டிட்டான். என்ன அங்க ஒரே காக்கி பிசா தெரியுது? கூர்க்காவெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஆஹா, தாடிக்கார நிக்கிறானே, பிடிச்சானா நுங்க நோண்டிடுவானே. திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்களே. ஐயா, சட்டியை மாட்டிட வேண்டியதான். அம்மா, தலைக்கு மேல ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கேன். எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறணும்? நிறுத்து. பப்ளிக் ரோட்ல இப்படி அரை குறைவா போறியா? நான் ஃபாரினர் இல்லப்பா. நாங்களும் ஃபாரினர் ஃபேமிலி தான் சார். ஃபாரினரா? பாடியை பார்த்தா பழங்கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கு. ஃபாரினருங்கிற என்னடா இது? மூஞ்சி வைக்கணும். என்ன சார் வர்றவன் போறோம்ல முட்டி விளையாடிட்டு இருக்கீங்க? சார், இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. டேஞ்சர் ஃப்ளோவா? நாங்களே ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃப்ளோஸ் தான். ஏய், ஹெல்மெட் கழட்டே. என்ன சார் இது? அன்று வேற தலையில காய போட்டு போயிட்டான். ஒரு வாரமா அப்படியே ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பாக்குறாங்களே தவிர எவ்வளவு காப்பாத்துறாங்களா? கள்ளஞ்சக்காரங்களா இருக்காங்களே. மொட்டை வாயில ரத்தம். இவன் வேற அவன் தலையில கைய வச்சிருக்கான். என்னடி இதெல்லாம்? இவன் அவன் தலையில இருந்து கையெடுத்தான்னு வச்சுக்க, அவன் இவன் சங்க கடிச்சிருவான். ஐயோ, அப்ப இன்னும் கடிக்கவே இல்ல. இருடி, கடிப்பா. கடிக்காமலா போயிருவா? இன்னைக்கு கடிக்கிறத பார்த்து தாண்டி போகணும். சண்டாளிகளா, கூத்துலக்க மாதிரி கூட்டமா பின்னாலே வந்து மீட்டிங் போட்ட மணிமா இருக்காளுங்களே. இந்த கதி ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா தெரியலையே. என்ன ராஜா, இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆஹா, அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. ஏன் சார், இந்த அட்ரஸ் உங்களுக்கு சொல்லி ஆகணுமா? அப்படின்னா இவர் தலைய கொஞ்ச நேரம் பிடிங்க, அட்ரஸ் சொல்றேன்.
தலை அந்த கையில இருக்கு, அட்ரஸ் இந்த கையில இருக்கு, தாராளமா சொல்லலாமே. ஆஹா, ஆளை பார்த்தா அரைக்கிறிக்க மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானே. இல்லங்க, நீங்க தலைய புடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் கைய கால ஆட்டி பெரிய அட்ரஸ் சொல்லுவேன். அவர் தலையில என்ன ப்ராப்ளம்? அவர் தலையில வந்துங்க, ஐயோ சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து தஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்கால சொல்றாங்க சார். அப்படியா? அவர் வாயெல்லாம் ஏன் ரத்தமா இருக்கு? அது வந்துங்க அப்பப்ப கீழே வந்து பல்லு தெரிச்சு போகுதுங்க. அப்ப உங்களுக்கு இங்கெல்லாம் ரத்தமா இருக்கு? ஐயோ இந்த நீசப்பைய மேல சாயப்பெல்லாம் படுதுடா. அப்ப உங்க அட கொன்னப்பல உனக்கு அட்ரஸ் வேணுமா? வேணும். வேணும்னா தலை இப்படி போ. ஏன் இப்படி காலியா கிடைக்கிறீங்க? கேள்விக்கு பிறந்தவனே இங்க பாரு, நான் கை எடுத்தவனே நீ வச்சிரேன்னா சரி ரெடியா இருந்துக்க. தப்பிச்சிரா என்ன சார்? இல்ல சார் ஊருக்கு போறீங்களா? ஊருக்கு தான் போறேன். இந்த பஸ்லயா? இந்த பஸ்ல போறேன். நீங்க? நானும் இதுல தான் போறேன். வாங்க போலாம். நான் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்துறேன். அப்படியா? உங்க பக்கத்துல எனக்கு இடம் போட்டு கண்டிப்பா போட்டு வைக்கிறேன் சார். நம்ம பஸ்ல தான் போறேன். போ. சைடிஸ் இல்லையே. உடம்புலயே உப்பு இருக்கும் போது எதுக்கு ஊரா எனக்குறாங்க? இதை விட யாரா ஒரு சைடிஸ் இவ்வளவு மனுஷனுக்கு தொழில் ஆரம்பிப்போம். உட்காருங்க. முரட்டு குடியாரனா இருப்பான் இருக்க. இந்த நாத்த நாருது. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்க. இருக்கட்டும், யூஸ் ஆகும். சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம். கூடவே வாரேன் சீனிச்சாமி ஜூட். நம்ம கொடியாடுறானே, இதுக்கு மேல ஒன்ன விரட்டி பிடிப்பானோ? என்ன பண்றது? ஐயோ எல்லா பக்கம் அணை கட்டுறான். சரி உள்ளே ஒரு ரவுண்டு போவோம். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. கத்தி வேற வச்சிருக்க, விடமாட்டான் போல் இருக்கு. ஏன் தம்பி, ஏன் அங்கேயும் எங்கேயும் உலாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல? இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும். திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஊருக்கு வர்றீங்கன்னு உங்க சொந்த பந்தமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்ல. நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான், ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையே. சொல்லலையா? தம்பி 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 வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவோம். நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. பைபிளைக்கு ஆசைய பாரு. போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேண்ணே. போங்கண்ணே. எத்தனை பேரை பார்த்துக்க ஐயோ எங்க எங்க அவனேதான் அவனேதான் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ போச்சே. ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐஸ்வர்யா, ஐசு புருஷன் சொன்னா கேளுல. அம்மா உன் மாமனார் சொன்னா கேளுமா. குடும்ப மானத்தை கப்பலே திராதம்மா. அம்மா சொன்னா கேளுமா. பண்ணி ரொம்ப ஆரம்பிக்காங்க. ஐஸ்வர்யாவா? அவுட்லுக்கு பார்த்தா அலங்காநல்லூர் ஒரு செட்டப் மாதிரியா இருக்கு. யோ, இந்த கவர்னர் மாளிகையில் டியூட்டி போட்டதுல இருந்து சைரன் வச்ச வண்டிக்கு சல்யூட் அடிச்சு போர் அடிச்சு போச்சியா? எப்படி இருக்கா?
ஒரு சைஸா இருக்கு சார். ஏய் கண்ட்ரோல். தள்ளியா ஏய் பரப்பலாமா தொட்டு பேசுற என்ன நீ பாட்டு போயிட்டு இருக்க? எனக்கு ஒப்ப விட நினைச்சியா? கவர்னர் மாளிகை தெரியும்யா, தெரிஞ்சதா அவர்கிட்ட போய் நீதி கேட்க போறேன். நிதி கேக்குறீங்களா? கவர்னர் கிட்டவும் கலெக்ஷன் ஆரம்பிச்சீங்களா? ஐயோ நிதி இல்ல நீ எங்கிட்ட சொல்லு, நான் வழங்குறேன். உன்கிட்ட சொல்லவா? டேய் சரி நான் உங்ககிட்டயே சொல்றேன், நீங்க ரூமுக்குள்ள போங்க, நான் பின்னாடியே வரேன். கூப்பிட்டுன்னு வரேன்டா. வா 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 வா. வேலை போடு. ஆசைய பாரு ஏற்பட்ட வயலுங்களுக்கு. சார் ஓடிட்டா சார். புடிங்க சார், புடிங்கடா, புடிங்க. ஐயோ அம்புட்டு பேர் தோத்துட்டாங்க. அடங்கயா போங்க தோறாதீங்கயா. ஐயோ மிஸ்டர் கண்ணு. ஏய் தல தல தல. லேசா சவாலப்பட்டேன். அந்த கேப்ல எஸ்கே பாய் ஓடி வரியா? இத பார், காக்கி சட்டை எங்களை ஏமாத்தலாம், ஆனா கருப்பு சட்டை ஏமாத்தவே முடியாது. நெத்தியில போட்டா முன்னாடி விழுகிற ஓட்டையில பின்னாடி பூர்வீகமே தெரியும். ஏய் என்னது கையில காணு? டெரரிஸ்ட் நீ? ஒண்டமா கேக்கறல. கெட்ட கோவம் வரும். உன் கை வர ரூட்டே சரியில்லை. ஏதோ இருந்தாலும் தொடாம கேளுங்க சொல்றேன். சொல்லு. அடச்சே. கவர்னர் தூங்கிட்டு இருக்காரு, சங்குதி எழுப்புறியா நீ? சைலண்டா சொல்லு. சொல்றேன். இந்த எடுபட்டு போய் இருக்கானே, இவன் தான் என் புருஷன். இந்த மாநிலத்துல நல்ல விசக்காரர் இருக்கானே, இவன் தான் என் மாமனாரு. இந்த ஸ்கூலுக்கு போற சொட்ட போய் இருக்கானே, இவன் தான் என் குழந்தை. இந்த மூணு பயலுகளும் சேர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க. பாலியல் பலாத்காரமா? ஆமா, இது ரொம்ப மோசமான ஈவென்ட். ராத்திரி ஆயிடுச்சுனா நான் எங்க படுத்துனாலும் உருண்டு வந்து என் பக்கத்துல படுத்துறேன். அந்த நேரம் என்னால மாட்டேன்னு சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. எனக்கு நீதி கிடைக்குதா? கவர்னர் வந்திருக்கு. அப்படி கவர்னர் நீதி கிடைக்கல, நான் இங்கே தீ குளிப்பேன். நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால இந்த ஊரையும் கொடுத்தா உங்களையும் கொடுத்துவேன். கவர்னர் ஐயா, கவர்னர் ஐயா. அடச்சே, காமோடு வெளியில அங்க தர. கவர்னர் இங்கிட்டு இருக்காருல. கவர்னர் ஐயா வந்துட்டீங்களா? ஏய்